நண்பர்களே, நாம் பயன்படுத்துகிற உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், மொபைல் ஃபோன், ஆன்லைனில் வாங்குகிற பொருட்கள், இது எல்லாமே நம்மட கைக்கு எப்படி வருதுன்னு நீங்கள் ஒரு கணம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த பொருட்கள் எல்லாமே நமது கைக்கு வர்றதுக்கு இந்த உலகத்திலேயே பிரதானமான 3 முக்கியமான கடல் வழித்தடங்கள் இருக்குது. இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒன்றில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட உலக பொருளாதாரமே ஸ்தம்பித்து ஒரு கணம் குலுங்கி போயிடுறதை நாம் காண்றோம். இன்றைய இந்த வீடியோவில் உலக அரசியலையே கட்டுப்படுத்துகிற அந்த 3 பிரதான வழித்தடங்கள் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது வழித்தடம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹார்மூஸ் ஜலசந்தி. இது பாரசீகத்தையும் வளைகுடாவையும் இணைக்கிற ஒரு குறுகிய கடல் பாதை. ஆனால் இதன் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம் என்றால் உலக எண்ணெயோட பெரிய ஒரு பகுதி இந்த வழியாகத்தான் செல்லுது. சவுதி அரேபியா, கத்தார், குவைட், UAE, ஈரான் போன்ற நாடுகளோட எண்ணெய்கள் இந்த வழியாகத்தான் முழு உலகத்துக்குமே சென்றடையுது. ஒரு நாளில் பல நூற்றுக்கணக்கான கப்பல்கள் இந்த பாதை வழியாக பயணம் செஞ்சு கொண்டே தான் இருக்கு. சீனா, ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகள் இந்த குறுகிய ஜலசந்தியை தான் மிகவும் நம்பி இருக்காங்க. அதனால தான் ஈரான் இந்த ஜலசந்தியை நாம மூடிவிடுவோம் என்று சொன்னாலே போதும் முழு உலகத்திடையும் எண்ணெயிட பாரிய விலையேற்றங்களை நாம காண்றோம். இதனால தெளிவாக விளங்குது என்னென்றால் ஒரு குறுகிய கடல் பாதையை யாரு சரி கட்டுப்படுத்த முடியும் என்று சொன்னால் அவங்களுக்கு கூட இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும் என்ற ஒரு நிலைக்கு ஈரான் முழு உலக நாட்டுக்கும் எடுத்துக்காட்டியதை நாம தெளிவாகவே காண்றோம். இதுதான் நண்பர்களே ஹார்மூஸ் ஜலசந்தியில ஒரு பெரிய சக்தி. அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒரு ஜலசந்தி தான் பாபல் மந்தாப் எனக்கூடிய ஜலசந்தி. இந்த பாதை செங்கடலையும் அரபிக்கடலையும் இணைக்குது. இந்த வழியாக சென்றால் தான் கப்பல்கள் சுயஸ் கால்வாய் மூலமாக ஐரோப்பாவுக்கு இலகுவாகவே செல்ல முடியும். இல்லைனா முழு ஆப்பிரிக்காவையும் சுத்த வேண்டி இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கூடும், எரிபொருள் வேஸ்டேஜ் கூடும், அதிக நேரம் செலவாகும். அப்போ எண்ணெய் விலை கண்ட்ரோலே இல்லாமல் திரும்ப அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை தான் நாம் பார்க்கலாம். அதனால் இந்த பாதையும் உலக வர்த்தகத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாதை. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஏமனில் இருக்கிற ஹூதி குழுக்கள் இந்த பாதை வழியாக செல்லக்கூடிய கப்பல்களை தாக்குகிற சக்தியை கொண்டிருக்கு. இதனால் உலக வர்த்தக கப்பல்கள் பாதிக்கப்படுது. அதனால தான் அமெரிக்கா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் அந்த அருகிலுள்ள ஜிபூட்டியில் தங்களோட இராணுவ தளங்களை வச்சிருக்காங்க பாதுகாப்புக்காக. உண்மையை சொல்ல போனால் இந்த பாதையை பாதுகாப்பது என்பதும் முழு உலக பொருளாதாரத்தையும் பாதுகாப்பதற்கு சமனாகும். அதே போல அடுத்த மிக முக்கியமான ஜலசந்தி தான் மலாக்கா ஜலசந்தி. இது இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிற மிக முக்கியமான பாதை. உலகிலேயே இருக்கிற மிகவும் பிஸியான ஷிப்பிங் ரூட்களில் இதுவும் ஒன்று. சீனாவின் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இந்த பாதை வழியாகத்தான் நடக்குது. அதனால தான் இந்த பாதை சீனாவுக்கு ஒரு உயிர் நாடி போலத்தான் தொழிற்படுது. அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான இந்த அதிகார போட்டியில இந்த பாதையும் ஒரு மிகவும் முக்கியமான இடத்தை வகிக்குது. ஏனென்று சொன்னால் ஒரு நாள்ல போர் ஏற்பட்டு இந்த பாதையை அமெரிக்கா கட்டுப்படுத்தினாங்கன்னு சொன்னால் சீனாவோட வர்த்தகமும் எரிசக்தி விநியோகமும் கடுமையாகவே பாதிக்கப்பட்டுடும். அதனால தான் சீனா புதிய நிலப்பாதைகள், புதிய துறைமுகங்கள், பெல்ட் அண்ட் ரோட் திட்டங்கள்ல தங்களோட பணத்தை முதலீடு செஞ்சு கொண்டே இருக்காங்க. அப்போ இதிலிருந்து விலங்கு என்னோட சொன்ன நண்பர்களே, உலகத்தை ஆள்வது வெறும் படைபலம் மட்டுமல்ல, இந்த கடல் மார்க்கங்கள் மற்ற புவியியல் நிலப்பரப்புகளும் கூட இன்று உலகத்தை ஆளக்கூடிய சக்தியாக உருவெடுத்திருக்குது. முக்கியமான கடல் வழிகளை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் உலக பொருளாதாரத்திலேயே செல்வாக்கு செலுத்தக்கூடிய மக்களாக மாறி இருக்கிறது தான் இன்று தெளிவாகவே நாங்கள் காணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிறிய கடல் பாதையிலே பாதிப்பு ஏற்பட்டால் பெட்ரோல் விலை கூடலாம், மற்ற பொருட்களோட விலைகள் கூடலாம், உலக பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு போய் விடும். அதே மாதிரி தான் இன்னும் 3 கடல் பாதைகளும் இருக்கின்றன உலக பொருளாதாரத்துக்கு முக்கியமானது. அதில் முதலாவது தான் இந்த சுயஸ் கால்வாய். இது ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கிற ஒரு செயற்கையான கால்வாய். அதே போல சொல்லலாம் பனாமா கால்வாய். இது அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை இணைக்கிற அமெரிக்காவிட முக்கியமான வர்த்தக பாதை ஒன்று. அதே போல லொம்போக் மற்றும் சுண்டா ஜலசந்திகள். மலாக்கா பாதையில் பிரச்சனை ஏற்படுத்தினால் மாற்று வழியாக பயன்படுத்தக்கூடிய ஜலசந்திகள் தான் இந்த 2 ஜலசந்திகளும். அப்போ இந்த எல்லா பாதைகளும் சேர்ந்து உலக பொருளாதாரத்திட முதுகெலும்பாகத்தான் இருக்கு. சரி நண்பர்களே, அப்ப இந்த வீடியோவில் உலக கடல் மார்க்கங்கள் எப்படி பொருளாதாரத்தில் செல்வாக்கு செலுத்துது என்பது பற்றி நாம
சுருக்கமாகவே தெரிஞ்சு கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. எமது இந்த புது சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.